அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்டக் இன் லைஃப், ஸ்டக் இன் சேம் சுச்சுவேஷன், சேம் பேட்டர்ன். அதாவது சில வருடமாக நாம் ஒரே மாதிரியான பிரச்சனையிலையோ சூழ்நிலையிலையோ மாட்டி தவிப்போம். இதிலிருந்து பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வருது, அது சொல்லக்கூடிய ரகசியம் என்ன, அதிலிருந்து எப்படி நாம் வெளியே வர்றது, அதை தான் பார்க்க போகிறோம். எல்லா சவால்களையும், வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனை, கஷ்டம், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதனுடைய பெரும்பான்மையான காரணங்கள் என்னவாக இருக்கும்னா ஆரோக்கியம் சார்ந்து, செல்வ செழிப்பு சார்ந்து அல்லது உறவு முறைகள் சார்ந்து தான் இருக்கும். சில நேரங்களில் உணர்வுகள் சார்ந்தும் அந்த சவால்கள் இருக்கும். வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத ஏதோ ஒரு சூழலை, ஏதோ ஒரு சவாலை நம்ம சந்திக்கும்போது இது ஏன் எனக்கு வந்துச்சு, இது எனக்கு நடந்திருக்கவே கூடாதுன்னு நம்ம அழுது புலம்பியோ கவலைப்பட்டோ வருத்தப்பட்டோ தனிமையில் வாடும்போதோ நாம் மேலும் நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகளை அதிகப்படுத்திக்கிறோம். அதனால் நம்மளுடைய உயிர் சக்தியானது அங்கே மேலும் வீணடிக்கப்படுது. இதன் விளைவாக இன்னும் நாம் அதிகப்படியான அதே மாதிரி சூழ்நிலைகளை திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் சந்திக்கக்கூடிய இந்த எல்லா சூழல்களும் உண்மையில் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது எல்லாமே பிரபஞ்சம் நம் தகுதியை செக் பண்ணுறதுக்காக நமக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம். இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக பார்த்து அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்று முடித்ததுக்கு அப்புறம்தான் நாம் மாட்டி தவிக்கக்கூடிய சூழ்நிலையானது மாறும். இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கணும்னா இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை தன்னுடைய டீச்சர்கிட்ட போயிட்டு, எனக்கு படிக்கவும் விருப்பம் இல்லை, என்னால் எக்ஸாமும் எழுத முடியாது, ஆனால் நீங்கள் என்னை டைரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் போட்டுருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் படிக்க வேண்டியதை படித்து அவங்க அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். இப்படி தான் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அவங்க அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள்னு நிறையவே இருக்குது. எனவே என் அன்பு உறவுகளே, நீங்கள் சந்திச்சிட்ருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உற்று பாருங்கள். அது ஆரோக்கியம் சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ, பணம் சார்ந்தோ, எந்த சவாலாக வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கிட்டு ஏதேனும் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா மனப்பூர்வமாக பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அந்த சூழலானது காணாமல் போகிவிடும். அடுத்தது, நாம் நம் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் நம்மளுடைய ஒரு இலக்குக்காகவோ ஆசைக்காகவோ கனவுக்காகவோ பல வருஷம் பல முயற்சிகளை பண்ணியிருப்போம். ஆனால் அது இன்னமும் நமக்கு கைக்கு வந்து சேர்ந்திருக்காது. பயிற்சிகளை நான் அதிகப்படுத்தி பார்த்துட்டேன், முயற்சிகளை நான் அதிகப்படுத்தி பார்த்துட்டேன், ஆனால் என்னுடைய இலக்கை நான் இன்னும் அடையலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய இந்த அதிகப்படியான முயற்சியும் பயிற்சியும் இந்த பொறுப்புணர்வுமே அதை காலதாமதப்படுத்திருச்சு. இன்னும் நான் விருப்பப்பட்டது கிடைக்கல, இன்னும் என் கைக்கு வந்து அது சேரலை அப்படின்ற ஒரு அழுத்தமே உங்களுடைய வைப்ரேஷனை உங்கள் இலக்கோடு மேட்ச் பண்ண விடாமல் தடுத்துருச்சு. இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். நீங்கள் தான் ஒரு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டராக இருக்கீங்க. அந்த ஸ்கூலில் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக டீச்சருக்கான ஒரு இன்டர்வியூ நடத்துகிறீங்க. இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு டீச்சர் வராங்க. நீங்கள் அவங்க ரெஸ்யூம்லாம் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க 5th ஸ்டாண்டர்ட் எடுக்கிற வரைக்கும் தான் தகுதியுடையவர்களாக இருக்காங்க. நீங்கள் அந்த 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே எடுக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த டீச்சரை 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்? அந்த டீச்சருக்கு 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பாடம் எடுக்கக்கூடிய அறிவும் அனுபவமும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே வாய்ப்பே கிடையாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்க தன்னை மெருகேற்றி கொண்டு தன் தகுதிகளை வளர்த்து கொண்டு தன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் வளர்த்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களும் ஒரு நாள் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் நடத்த முடியும். இது போல தான் பிரபஞ்சமும் உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலை வழியாக உங்களுடைய தகுதியை செக் பண்ணுது. இப்படி உங்களுக்கு தேவையான தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ளும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த பாடங்களை கற்றுத்தர விருப்பப்பட்டதோ அந்த பாடத்தை நீங்கள் கற்று முடித்தவுடன் அந்த சூழ்நிலையானது கண்ணிமைக்கும் நேரத்தில் மாயமாய் மறைந்து ஒரு புதிய அற்புதமான வாழ்க்கையானது உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்படி பொதுவாக சவாலான சூழலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்மிடம் உள்ள நன்றி, அன்பு, சுய அன்பு, இது எல்லாமே போதுமான அளவு இருக்காது. அதனால் நம் நன்றி உணர்வு, அன்பு, மன்னித்தல் குணம், உண்மை, நேர்மை, பொறுமை, விட்டு கொடுத்தல், தன்னை போல் மற்ற உயிர்களையும் நேசித்தல், சேவை மனப்பான்மை,
இது போன்ற மேன்மையான குணங்களை நாம் வளர்த்து கொள்வதாக தான் இருக்கும். வெளியிருந்து பார்க்கறதுக்கு தான் அது பணம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவோ, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாகவோ, உறவு சார்ந்தோ, உணர்வு சார்ந்தோ ஏதோ ஒரு பிரச்சனை போல தெரியும். ஆனால் அதை உற்று நோக்கினீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுடைய அன்போ நன்றி உணர்வோ பத்தாமல் இருக்கும். உங்ககிட்ட இருக்க பொறுமை பத்தாமல் இருக்கும். உங்ககிட்ட இருக்க உண்மையும் நேர்மையும் இன்னும் நீங்கள் வளர்த்துக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான நல்ல குணங்களை உங்ககிட்ட இருந்து வளர்த்தெடுப்பதற்காகத்தான் பிரபஞ்சமானது இந்த சூழ்நிலைகளை தந்திருக்கும். எடுத்துக்காட்டா ஒரு 3 வருஷமா ஒரே மாதிரியான உடல் சார்ந்த குறைபாடுகளை நீங்கள் சந்திச்சு வரீங்க. அந்த சூழ்நிலையில் பிரபஞ்சமானது உங்களுக்கு வைக்கிற பாடம் என்னவா இருக்கும்னா சுய அன்புன்னு வச்சுக்கலாம். அதாவது உங்கள் உடலை, உங்கள் மனதை நீங்கள் இன்னும் நல்லா கேர் பண்ணணும் அப்படின்ற லெசன் தான் அதில் மறைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த சுய அன்பை வளர்த்துக்காத வர இந்த சூழ்நிலையானது, அதாவது இந்த ஆரோக்கிய குறைபாடானது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சூழலில் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து இந்த அற்புதமான வாழ்க்கையையும் உடல் ஆரோக்கியத்தையும் மனப்பூர்வமாக நன்றியோடு பார்த்து சுய அன்பு, சுயமரியாதையை வளர்த்து மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்தும் போது சூரியனை கண்ட பனி போல உங்கள் அன்பு பட்டு உங்கள் நோயானது காணாமல் போய்விடும். நீங்கள் பரிபூரண ஆரோக்கியத்தை அடைந்து விடுவீர்கள். இப்போ அடுத்த ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறீங்க. அது பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பணம் சார்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம். இதுவே தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த பணப்பற்றாக்குறை சூழ்நிலையை நீங்கள் கூர்ந்து விழிப்புணர்வோடு உற்று நோக்கினீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் முழுமையாக வெளியே வரணும். அதாவது உங்கள் முழு சக்தியும் பீறிட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக பிரபஞ்சமானது உங்களுக்கு இந்த நெருக்கடியை தந்திருக்கும். அதாவது உங்கள் திறமைக்கு, உங்கள் தகுதிக்கு நீங்கள் இன்னும் சிறப்பான பல விஷயங்களை செய்ய முடியும்னா நீங்கள் எனக்கு திறமை கிடையாது, எனக்கு தகுதி பத்தலை அப்படின்னு உங்களை சுற்றிய ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதிலேயே மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. அப்போ உங்கள் சக்தியை, உங்கள் திறமையை உங்களுக்கே உணர்த்தி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை வெளியே வர வைக்க, அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிற வர யூனிவர்ஸ் ஆனது உங்களுக்கு இப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைகளை தந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நீங்கள் விழிப்புணர்வோடு அந்த பிரபஞ்ச சக்தியே என்னோட துணை நிற்கும்போது நான் எதுக்கு பயப்படணும், துணிந்து தைரியமாக உறுதியாக முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா போதும், உங்கள் பற்றாக்குறை முழுவதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் செல்வ செழிப்பாக மாறும். இதே போல தான் ஏதோ ஒரு உறவுக்கிட்ட உங்களுக்கு பல வருஷமாக ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது, வீண் விவாதங்கள் இருக்குது, சண்டை இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் உற்று நோக்குங்க. அந்த உறவுக்கிட்ட உங்களுடைய நன்றி உணர்வோ, அன்போ, விட்டு கொடுத்தல் தன்மையோ, பொறுமையோ ஏதோ ஒன்று போதுமான அளவு இல்லாதது தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அதாவது பிரபஞ்சமானது உங்களிடம் உள்ள நான் எனும் ஆணவத்தை அழித்து அன்பு, கருணை, அமைதி, பொறுமை, நன்றியுணர்வு போன்ற இறை குணங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே அந்த உறவு சார்ந்த ஒரு சவாலை திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் தந்திருக்கும். விழிப்புணர்வோடு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆன்மாவானது அன்பால் நிறைந்து அதே உறவு இனிமையான ஆனந்தமான உறவாக மாறும் மாயாஜாலத்தை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. என் அன்பு உறவுகளே, நம்ம வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப எமோஷ்னல் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு நாம் தான் அதை இன்னும் கஷ்டமாக மாற்றிக்கிறோம். இப்படி தேவையில்லாத எல்லா குப்பையையும் எல்லா பாரத்தையும் உங்கள் மனசில் போட்டு சுமக்காதீங்க. இந்த எல்லா சுமை மூட்டைகளையும் பாரத்தையும் பிரபஞ்சத்தின் பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க, இறக்கி வச்சிருங்க. அப்புறம் பாருங்க, உங்களுடைய மன பாரம், மன அழுத்தம் எல்லாமே மாயமாக மறைஞ்சு உங்கள் இதயமானது லேசாக மாறுவதை நீங்களே உணர்வீர்கள். இங்கு வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான, அழகான, அன்புமயமான, உயிரோட்டமான, உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு. இவ்வளவு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும், கஷ்டத்திற்கும் உங்கள் சூழ்நிலையையோ, உங்கள் உறவுகளையோ, பெற்றோர்களையோ, படிப்பையோ, வேலையையோ, ஏன் இந்த உலகத்தையோ, இறைவனையோ தான் நீங்கள் காரணம் என்று தவறாக நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. உண்மை என்னவென்றால் வேறு யாருமே உங்கள் கஷ்டத்திற்கு காரணம் கிடையாது. உங்களை வேறு யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் மாறினால் போதும், உங்கள் உலகமும் சூழலும் நிச்சயம் மாறும். இனிமேல் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் முடிந்து போனவற்றை நினைத்து வருத்தப்படவோ, எதிர்காலத்தை நினைத்து பயந்தோ உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்கவே கூடாது.
இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சவாலான சூழலோ குழப்பமான தருணங்களையோ சந்திக்கும் போது அது உங்கள் முன்னேற்றத்திற்காக, அதாவது உங்கள் தகுதியை வளர்ப்பதற்காக பிரபஞ்சம் அளித்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக தான் பார்க்க வேண்டும். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு தகுதியை வளர்த்து கொண்டவுடன் நீங்கள் விருப்பப்பட்ட அத்தனை பணமும் பொருட்களும் ஆரோக்கியமும் அன்பு உறவுகளும் சூழ ஆனந்தமான வாழ்க்கையை பிரபஞ்சமானது உங்களுக்கு அள்ளித்தரும். உங்களால் சிறப்பான மனநிறைவான ஆனந்தமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கான எல்லா தகுதிகளும் உங்களிடம் இருக்கின்றது. என் அன்பு உறவுகளே, நீங்கள் தனிமையில் கிடையாது. உங்களுடன் மூச்சாக, உயிராக, உடலாக, இந்த உலகமாக, உணர்வாக பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் உங்களை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்பை பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிரபஞ்சமே, அதாவது படைத்தல் சக்தியே, மூல சக்தியே உங்களுடன் துணை நிற்கும் போது எல்லாம் நன்மைக்கே என்று தைரியம் கொள்ளுங்கள். உங்கள் முகத்தில் புன்னகை மலரட்டும். உங்கள் ஆன்மாவில் அன்பும் நன்றியும் நிறையட்டும். புல்லாங்குழலில் உள்ள வெற்றிடம், அதாவது துளைகள் வழியே காற்று நுழைந்துதான் இனிமையான இசையானது வெளிவருகின்றது. அந்த துளைகளை நாம் பஞ்சு வைத்து அடைத்து விட்டோம் என்றால் அந்த இசையானது வராது. அதுபோலவே நம்மிடம் உள்ள தேவையற்ற குப்பைகளையும் பாரங்களையும் நாம் உடனுக்குடன் அகற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஆன்மாவில் வெற்றிடமானது ஏற்படும். அது வழியே பிரபஞ்சமானது அன்பு, கருணை, நன்றி எனும் ஒளியை நிரப்பிவிடும். இந்த அன்பெனும் ஒளியானது உங்கள் ஆன்மாவில் நிறையும் போது உங்கள் ஆன்மாவிலிருந்து வெளிப்படுவது அழகான இனிமையான இசையாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையே பேரானந்தமாக, பெரும் பாக்கியமாக மாறிவிடும். இந்த நிலையில் சூழ்நிலை கைதி என்ற சிறையிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை அடைய முடியும். சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். என் அன்பு உறவுகளே, இங்கு அன்பே எல்லாம், அன்பே கடவுள். அன்பால் இணைவோம், அன்பை பகிர்வோம், அன்பாகவே உருமாறுவோம் என கோடான கோடி நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்ம தோழி அன்பிற்கினியாள்.